ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்ஆர்கே லைஃப் ஸ்டைல்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோன்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி தித்தனி முருகன் கோயிலுக்கு வந்திருக்கிறேன். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஃப்ரெண்ட்ஸ், நான் கோயிலுக்கு 12 மணிக்கெல்லாம் வந்துட்டேன். 12 to 1 இங்கே அபிஷேக நேரம். அதனால் முருகர் தரிசனம் அலோவ் பண்ணல. 1 மணிக்கு மேலே தான் முருகர் அபிஷேகம் அலோவ் பண்ணுறேன் தரிசனத்துக்கு. நான் ஃப்ரீ தரிசனம் வழியாக க்யூவில் வந்துட்டேன். கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. சென்னையிலேருந்து திருத்தணிக்கு ட்ரெயின் 2 hours லேட். அதனால தான் நான் 12 மணிக்கு திருத்தணி வந்தேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரீ தரிசனம் ஃபுல்லாக இருக்குது. 1 மணிக்கு தான் தரிசனத்துக்கு அலோவ் பண்ணாங்க. ஃப்ரெண்ட்ஸ், முருகரை வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோர தரிசனம் பார்க்க போகிறேன். சுக்கிரஹோர தரிசனம் பார்ப்பது மிகவும் அதிர்ஷ்டம். இன்றைக்கி நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு முருகர் இப்படி ஒரு தரிசனம் தருவார் என்று. சுவாமி நல்லபடியாக பார்த்தாச்சு. வள்ளி தேவசேனா சமேத முருகர் ராஜ அலங்காரத்தில் நல்லபடியாக எனக்கு காட்சி கொடுத்தார். ஆறுமுகம் அருளிடும் அனுதினம் ஏறுமுகம். சாமி பார்த்துட்டு படியிறங்கி பிரசாதம் கவுண்டர் போயிட்டுருக்கேன். இதுதான் பிரசாதம் கவுண்டர். இங்கே தான் பிரசாதம் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ படியிறங்கி நம்ம கீழே போகிறோம். போகிற வழியில் நிறைய கடைங்க இருக்குது. அங்கே உங்களுக்கு தேவையான சாமி ஐட்டம் எல்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா திருத்தணி முருகர் ஃபோட்டோ நீங்கள் வாங்கிக்கலாம். வேல் இருக்குது, மயில் இருக்குது, தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இங்கே பார்கெயின் பண்ணி நெகோஷியேட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். சென்னை சென்ட்ரல்லேருந்து திருத்தணிக்கு லோக்கல் ட்ரெயின் இருக்குது, ஃபாஸ்ட் ட்ரெயினும் இருக்குது. அதே மாதிரி திருப்பதிக்கு போகிற ட்ரெயினில் நீங்கள் திருத்தணி இறங்கிட்டு அங்கேருந்து திருத்தணி கோயிலுக்கு வரலாம். திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன் வெளியே வந்ததுமே ஆட்டோ இருக்குது. அது ஏறி நீங்கள் படி ஏற இடத்துக்கு வந்துடலாம். அப்படி இல்லையா, அங்கேருந்து நீங்கள் டைரெக்டாக மலைக்கு போகணும். மேலே ஏறினா கூட நேராக மலைக்கு வந்துடுறாங்க. திருத்தணி முருகரை பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நான் இப்போ கிளம்ப போகிறேன். இதோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.